வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதி ஏப்ரலிருந்து 1ஆம் தேதி மே மாதம் வரை எப்படி இருக்க போகுது. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? உங்களது ராசி அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கிறது சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். சொத்துக்களால் ஒரு வருமானங்கள். ரொம்ப நாளாக ஒரு சொத்து மேலே ஒரு கடன் கேட்டிருந்தேன், கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் 2ஆம் அதிபதி 5ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள், குடும்பத்தில் ஒரு பணப்புழக்கங்கள் வருவதற்கான பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மே 1ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், வியாபாரத்தினாலோ ஒரு வெளி வட்டார பழக்க வழக்கினால் ஒரு பெரிய பணம் உங்களுக்கு பாக்கெட்டே ரொப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. குழந்தைகள் நல்லா சம்பாதிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு ரொம்ப நாளாக இருக்காங்க. ஸோ குடும்பத்தில் ஒரு பெரிய வருமானம் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் மே 1ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதியான சனி ஆட்சி பலத்தோடு இருக்குது. 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களால் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு சின்ன கருத்து பேதங்கள் கொஞ்சம் அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். வண்டி வாகனங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு அப்பப்போ கொஞ்சம் சின்னதாக சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா 5 குரு நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. கூடவே 7ஆம் அதிபதி உங்களுக்கு 12 மற்றும் 7ஆம் அதிபதி 5ல் உச்சமாக போகும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள், உங்கள் பசங்கிட்ட ஏதாச்சும் பணம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கலைத்துறையில் இருக்கவங்க ஒரு கலைஞர்களுக்கெல்லாம் பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே கிடைக்குதுங்க. ஸோ அதனால் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் சின்ன செலவுகள் வைத்தாலும் வீடு சொத்துக்கள் வாங்கணும், ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் வீடு அமையும். ஸோ ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேர் வீட்டுக்கு கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள், வண்டி மெயின்டைன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்குது. ஸோ 4ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம், நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அடுத்த மே 1ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரும் பணம் மனைவியாலோ ஒரு பார்ட்னராலோ ஒரு வெளி வட்டார பழக்கம் நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே நேரத்தில் 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும் சின்ன கருத்து பேதங்களும் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பேராசை அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் நமக்கு வந்தது ஓகே அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறது பழகிக்கணும். ஸோ 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நம்ம அதிகமாக எதிர்பார்ப்போம் ஆப்போசிட் ஆளுகிட்டேருந்து அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்குங்கிறத யோசிக்கணும். ஏன்னா இப்போ என்கிட்டே வர நிறைய கிளைண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நினச்சதை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க நினைக்கிறாங்கன்னா இல்லை எனக்கு உடனே ஆகணுன்னா இதெல்லாம் இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சு அவிச்சு எடுக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. ஸோ இது காலம் நிர்ணயம் பண்ணுற ஒரு விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எல்லாமே ஒரு சில விஷயங்கள் பொறுமையில் தான் ஜெயிக்க முடியுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி நடுவில் சின்ன கருத்து பேதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறத பார்க்கணும். பெரும் பணம், அதாவது இதுவரை வராதுன்னு நினச்சிருந்த ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஏதாச்சும் பழைய பேலன்ஸோ பழைய இடத்துல பணம் வர்றதுக்கான இடங்கள்லாம் இருந்ததுன்னா போய் பார்த்து ஃபைட் பண்ணுங்கள். ஃபைட் பண்ணிங்கன்னா இந்த பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணும், இல்லை சுக்கிரன் புத்தி திசை அந்தரம் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று, அஷ்டமாதிபதி இருக்கும்போது விபரீத ராஜயோகம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். ஏன்னா 8 அப்படிங்கிறது நம்மளை அதிகமாக தூண்டி விட்டு மாட்ட விடுங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. இதெல்லாம் ஒரு மாதம் தாங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள்லாம் இருக்காது. ரொம்ப பயப்பட வேணாம். சில பேர் சொன்னோன்னா ஐயோ நெகட்டிவ் சொன்னால் அப்படியே மைண்டில் அது திசை புத்தி அந்த புதன் திசை புத்தி அந்த நடக்கிறோம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அது இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா நண்பர்கள் ஏதாச்சும் ஃப்ரெண்டு மாப்பிள்ளை ஒரு பார்ட்டி இருக்குன்னு கூப்பிட்டானா போயிடாதீங்க. ஸோ அங்கே போய்ட்டு ஒரு அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது.
மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. 3ஆம் அதிபதி சனியின் பார்வை 9ஆம் இடத்துக்கு வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ட்ராவல் வந்து நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு நல்ல, அதாவது தொழிலில் வந்து இதுவரை கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல வளர்ச்சிகள், ஒரு பெரிய அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம், வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு கமாண்டிங்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க. மே 10லேருந்து 15 வரை மாத்திரம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க சூரியன் ராகுடைய இணைவு வரும்போது தேவையில்லாத ஒரு பயம், பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு, கவர்மெண்ட் செக்டாரோ இல்லை மேலதிகாரி இன்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்க. என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா இருக்கிறது சொல்கிறோம், வேறு இடம் இருக்குது. மற்றபடி இது வேலை செய்கிற தொழிலாளர்கள் நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் என்னென்னா மேலதிகாரியை வந்து ஒரு கிண்டல் பண்ணி பேசுகிறது, பக்கத்தில் இருக்கவங்க சும்மா ஏடாடமாக பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்கன்றது தான் உண்மையான விஷயம். நல்ல லாபங்கள் இருக்கும், நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ இந்த வாரம் மட்டுமில்ல, வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.